பிரைஸ் த லார்ட். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த தானியல் ஐயா அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் நரேந்திரநாத். என்னுடைய தகப்பனார் பெயர் மோகனரங்கம். என்னுடைய தாயார் பெயர் மேரி மோகன். அந்த காலத்திலே அவர்களுக்கு கலப்பு திருமணம். ஒருவரை ஒருவர் நேசித்து திருமணம் செய்து கொண்டார்கள். என் தாயார் சொல்லுவார், என் தகப்பனார் கிறிஸ்துவ மதத்தை தழுவிக்கொள்ளுவார் என்று சொன்னதன் காரணமாக நான் அவரை மணந்து கொண்டேன் என்று சொல்லுவார்கள். என் தந்தையும் அப்படி சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். இப்படிதமாக 2 மதங்களும் சம்மதம் என்ற ஒரு சூழ்நிலையிலே நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் ஒரு ஒழுக்கமுள்ளவர், கடின உழைப்பாளி, ஒரு வீணான செலவையும் செய்ய மாட்டார். ஒரு அந்யோன்யமான குடும்பமாக இருந்தது. அப்பா தன்னுடைய பண்டிகைகளுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அம்மா செய்து கொடுப்பார்கள். அதே போல் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் ஈஸ்டர் பண்டிகைக்கும் என்னுடைய தகப்பனாரும் சர்ச்சுக்கு வருவார்கள். அப்படியாக எங்களுக்கு 2 பண்டிகைகளுக்குமே துணிமணிகள் கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தோம். தாயாரும் கடினமான உழைப்பாளி. அவர்கள் மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் என்றெல்லாம் போய் பிள்ளைகளுக்காக ரொம்ப அவர்கள் சேமித்து வைத்தார்கள், கடினமாக உழைத்தார்கள், நல்ல படிப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். நான் பிறந்தது கொச்சின், கேரளாவிலே பிறந்தேன். அங்கே தான் என்னுடைய தாயாருடைய பெற்றோர்கள் இருந்தார்கள். 4 வருடங்கள் கழித்து என்னுடைய பிறந்த தினத்திலேயே என்னுடைய தமையரும் பிறந்தார். எனக்கு அவர்கள் முதலாக வைத்த பெயர் பிரேம்குமார் என்று வைத்திருந்தார்கள். 4 வருடங்கள் நான் பிரேம்குமார் என்று அழைக்கப்பட்டேன். என்னுடைய தம்பிக்கு அவர்கள் நரேந்திரநாத் என்று பெயரிட்ட போது அதை சண்டை போட்டு நான் வாங்கினேன். அந்த சமயத்திலே நாங்கள் வெள்ளூரிலே இருந்தோம். வெள்ளூரிலே தான் என் தம்பி பிறந்தார். என்னுடைய பள்ளி வாழ்க்கை வெள்ளூரிலே ஆரம்பித்தது. அங்கு சென்ட் மேரிஸ் கான்வென்ட் என்கிற ஒரு நல்ல கான்வென்ட்டிலே அப்பா சேர்த்து வைத்திருந்தார். அங்கு இருக்கும்போது இருவருக்கும் அங்கேயே பணி இருந்தது. தகப்பனார் நான் முன்பு சொன்னது போல தொலைபேசி நிறுவனத்திலும், தாயார் நர்ஸ் பணியிலும் இருந்தார்கள். என்னுடைய தம்பிக்கு பிரேம்நாத் என்று பெயர் வைத்தார்கள். என்னுடைய பள்ளி பருவம் நான் சொன்னது போல சென்ட் மேரிஸில் ஆரம்பித்தது. ஆனால் அதன் பிறகு அப்பாவுக்கு சென்னை பட்டினத்திலே டிரான்ஸ்ஃபரும், அம்மாவுக்கு கோயம்புத்தூரிலும் டிரான்ஸ்ஃபர் ஆனது. அதன் பிறகு அப்பாவுக்கு சென்னை பட்டினத்திலும் அம்மாவுக்கு அரக்கோணத்திலும் டிரான்ஸ்ஃபர் ஆனது. அப்பொழுது நாங்கள் இருவரும் அரக்கோணத்திலே வந்தோம். அங்கு கான்வென்ட் படிப்பு கிடைக்கவில்லை. அதனால் சிஎஸ்ஐ என்கிற ஒரு பள்ளியிலே, அது ஆஸ்பத்திரிக்கு அருகாமையிலே இருந்தது. அங்கு என்னுடைய 1ஆம் கிளாஸ் படிப்பை நான் தொடங்கினேன். அம்மா அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பா வாரம் வந்து எங்களை சனிக்கிழமை காலையிலே வந்துட்டு திங்கட்கிழமை காலையிலே திரும்பி போவார். அப்படியாக நாங்கள் ஒரு 4-5 வருடங்கள் கழித்தோம். அதன் பிறகு அம்மாவுக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது. அப்பொழுது அங்கு எங்களை கொண்டு செல்ல இயலாததினால் அப்பா எங்களை சென்னைக்கு கொண்டு வந்தார். சென்ட் பால்ஸ் ஹை ஸ்கூல், தூய பவுல் பள்ளி என்கிற வெப்பரியிலே இருக்கும் பள்ளியிலே நான் சேர்க்கப்பட்டேன். அங்குதான் என்னுடைய மத்திய பள்ளி ஆரம்பித்தது. 5ஆம் கிளாஸ் முதல் SSLC வரைக்கும் அங்கே படித்தேன். என்னுடைய தம்பியும் அதே ஸ்கூலிலே படித்தார். சில வருடங்கள் கழித்து அம்மாவுக்கும் சென்னையிலேயே மாற்றம் கிடைத்தது. ஆக நாங்கள் எல்லோரும் சென்னையிலேயே இருந்தோம். தானா தெருவிலே வாழ்ந்தோம். நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள். நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை. என்னுடைய பெற்றோர்களை என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தியாகமாக ஒவ்வொரு பணத்தையும் சேர்த்து வைப்பார்கள். என்னுடைய தாயார் முழு சம்பளத்தையும் அப்பாவிடம் கொடுத்து விடுவார். அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர் கடின உழைப்பாளி. எங்களை எப்படியாவது நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அவர்களுடைய இருவருடைய குடும்பத்திலேயுமே யாரும் பட்டதாரியாக ஆகவில்லை. என்னையும் என் தம்பியையும் எப்படியாவது ஒரு நல்ல பட்டதாரியாக ஆக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வாஞ்சை.
அப்படியாக நான் படித்து கொண்டு வந்தபோது அம்மாவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், எஸ்பெஷலி என்னுடைய ஜப வாழ்க்கையிலும் என்னுடைய தெய்வீக வாழ்க்கையிலும் அதிகமாக இருந்தது. அம்மா எப்பொழுதும் என்னை சங்கீதம் மற்றும் நீதிமொழிகளை படிக்காமல் படுக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். நானும் ஆண்டவரிடத்தில் மிக அருகாமையிலே இருந்தேன். சங்கீதம் 23 சொல்லாமல் எந்த ஒரு கேள்வித்தாளையும் துறக்க மாட்டேன். கர்த்தரால் ஆகாததுண்டோ என்று சொல்லித்தான் எல்லா இடத்துக்கும் போவேன். தகப்பனாரும் விட்டுவிட்டார். அதன் பிறகு அவர் ஒன்றும் வற்புறுத்தவில்லை, இந்த மார்க்கத்தை சார்ந்து கொள் என்றெல்லாம். அவரும் ஒரு நல்ல அம்மாவுக்கு ஒத்துழைப்பார். கிறிஸ்தவராக மாறவில்லையே தவிர எல்லா விதத்திலும் பைபிள் படிப்பார். எங்களை சர்ச்சுக்கு போகும்போது எங்களோடு கூட வருவார். ஆனாலும் அம்மா கிறிஸ்தவராகவும் அப்பா இந்துவாக இருந்ததினாலே எந்த ஒரு தெய்வ ஆலயத்திலும் எங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கிடைக்கவில்லை. ஏனென்றால் குடும்ப தலைவர் இந்துவாக இருக்கும்போது எங்களால் அதில் சேர முடியவில்லை. ஆகையால் நாங்கள் புருஷவாக்கத்தில் இருக்கும்போது ஈஸ்டருக்கு ஒரு சர்ச், கிறிஸ்மஸ்க்கு ஒரு சர்ச் என்றெல்லாம் ஒவ்வொரு சர்ச்சுக்கு போவோம். சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச், தூய ஆந்திரே ஆலயம், அங்கே இருக்கிற லுத்தரன் ஆலயம், அப்படியாக அங்கே இங்கு போய் கொண்டிருந்தோம். பள்ளி படிப்பு ஆரம்ப காலத்திலே ஒரு சாதாரண மாணவனாகத்தான் இருந்தேன். ஆட்டங்கள் அதிகம், விளையாட்டு புத்தி அதிகம், உபாத்தியார்களை கேலி செய்வது, அப்படி இப்படி அதிக கவனம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனாலும் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல நண்பரை கடவுள் கொடுத்தார். அவர் எனக்கு 2 வயது மூத்தவர். நான் 8வது படிக்கும்போது அவர் 10வது படித்து கொண்டிருந்தார். அவர்தான் என்னுடைய மனதிலே இட்ட வித்து, ஒரு இன்ஜினியர் ஆகினால் நன்றாக இருக்கும், உன்னுடைய தகப்பனாரும் தாயாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள், உனக்காக அவர்கள் ஃபீஸையும் பே பண்ண முடியும், நீ ஒரு இன்ஜினியராக ட்ரை செய், முயற்சி செய், அதற்கு வேண்டிய கணிதத்தை நான் சொல்லிக் கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லி எனக்கு அவர் வழிகாட்டினார். ஜெகதீஸ்வரன் என்பது அவர் பெயர். போன வருடம் இறந்து போய்விட்டார். கடவுள் பல தேவதூதர்களை மனித ரூபத்திலே அவ்வாறாக அனுப்பினார். அதன் முதல் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அப்போதெல்லாம் இந்த 10th ஸ்டாண்டர்ட் +2 எல்லாம் கிடையாது, SSLC என்று சொல்லுவார்கள். 11வது படிப்பு முடித்த பிறகு PUC, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று ஒன்றிலே நாம் சேர வேண்டும். அப்படியாக நான் பள்ளிப்படிப்பை முடிக்கும்போது எனக்கு ஒரு 400+ கிடைத்தது அவுட் ஆஃப் 500. அந்த காலத்திலே அது ஒரு சிறந்த மார்க். ஆனாலும் இந்த லயோலா காலேஜ் மாதிரி ஒரு பெரிய காலேஜிலே அதற்கு இடமில்லை. அந்த சமயத்தில் எனக்கு கிடைத்தது வைஷ்ணவ் காலேஜ் என்கிற ஒரு புதிய கல்லூரி. அப்பொழுது தான் தொடங்கி இருந்தார்கள். 3-4 வருடங்களாக அது செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த கல்லூரியிலே என் தகப்பனார் என்னை சேர்த்தார். புருஷவாக்கத்திலிருந்து சைக்கிளை மிதித்து கொண்டு போவேன். 1 வருட படிப்பது. அந்த 1 வருட படிப்பிலே நாம் நன்றாக மார்க்கை வாங்கினால் பொறியியல் கல்லூரியிலே சேரலாம். அதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருந்தது. நல்ல மதிப்பெண்களை பெற்றேன். D+D என்று PUCயிலே அந்த காலத்திலே டிஸ்டிங்ஷன் என்று சொல்லுவார்கள். டிஸ்டிங்ஷன் ப்ளஸ் என்றால் அது ஹையஸ்ட் மார்க். அப்படியாக கெமிஸ்ட்ரியிலும் ஃபிசிக்ஸிலும் டிஸ்டிங்ஷன் வாங்கிவிட்டு மேத்ஸிலே டிஸ்டிங்ஷன் வாங்கி மற்ற 2லும் டிஸ்டிங்ஷன் +ஆக இருந்தது. இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கும் என்ற ஒரு வாய்ப்பும் இருந்தது. ஆனாலும் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி முதலிலே வந்த ஒரு அட்மிஷன் பிரசிடென்சி காலேஜிலே BSc கெமிஸ்ட்ரி மேஜர், ஃபிசிக்ஸ், மேத்ஸ் ஆன்சிலரி என்று ஒரு கோர்ஸ் இருந்தது. எல்லா பிள்ளைகளும் அதற்குத்தான் முயற்சி செய்வார்கள். அந்த காலத்திலே தமிழ் மீடியம் வந்தது. நான் அதுவரை படித்தது தமிழ் மீடியம். ஆனாலும் இந்த கல்லூரி படிப்பிலே ஆங்கில மீடியத்தில் கிடைப்பது அரிதாக இருந்தது. எனக்கும் கெமிஸ்ட்ரி என்றால் அதிக வாஞ்சை. பிரசிடென்சி காலேஜில் அது கிடைத்தபடியினாலும் அங்கு சேர்ந்தேன். அதற்குள் என் தகப்பனார் என்னுடைய மகன் காலேஜில் சேர்ந்து விட்டார் என்று அதை குறித்து எல்லா நண்பர்களிடம் விசாரிக்க தொடங்கினார். எல்லோரும் அவன் கெமிஸ்ட்ரி படித்தால்
சர் சி வி ராமன் படித்த கல்லூரி அது, அங்கு அவர் எம்எஸ்சி படிக்கலாம், ப்ரொஃபஸர் ஆகிவிடலாம். அல்லது அவருடைய கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தார், அவர் சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்தார் கெமிஸ்ட்ரி படித்துவிட்டு. அவர் கெமிஸ்ட்ரி படித்தால் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆகலாம் என்றெல்லாம் சொல்லி அவரிடத்தில் அவர்களுடைய ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகுதான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜிலே இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் வெளியிடப்பட்டது. கடவுளுடைய கிருபையினாலே எனக்கு அங்கேயும் அட்மிஷன் கிடைத்தது. என்னுடைய வாஞ்சையெல்லாம் இன்ஜினியரிங் சேர வேண்டும், இன்ஜினியரிங் படிப்பு படிக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. ஆனாலும் என்னுடைய தகப்பனார் அதற்குள் அந்த இடைப்பட்ட காலத்துக்குள் தங்களுடைய நண்பர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக பிஎஸ்சி படிப்பு இன்ஜினியரிங் படிப்பை விட சால சிறந்தது என்று எண்ணியிருந்தார். அதுவும் இல்லாமல் அந்த காலத்திலே இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலையும் இல்லாமல் இருந்தது. அது ஒரு காலகட்டம். அதனால் எனக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைத்த பிறகும் என்னுடைய தகப்பனார் நீ இதையே படி, வேதியியலே படி, அதெல்லாம் தேவையில்லை, என்னுடைய நண்பர்கள் இதுதான் நல்லது என்று சொல்லுகிறார்கள் என்று என்னை வற்புறுத்தினார். எனக்கு பிடித்தமே இல்லை. ஆனாலும் என்னுடைய தகப்பனாருடைய வற்புறுத்தலின் பேரில் நான் அதை கண்டினியூ செய்தேன். என்னுடைய பொறியியல் அட்மிஷனை இழந்தேன். அது மனதுக்கு அதிக வேதனை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த முதலாம் ஆண்டு படிக்கையிலே அந்த காலத்திலே அதற்கு 3 வருட கோர்ஸ், அந்த பிஎஸ்சி முதல் வருடத்திற்கு எக்ஸாமினேஷன் கிடையாது, தேர்வுகளே கிடையாது. 2வது வருடத்தில் தான் தேர்வுகள் ஆரம்பிப்பார்கள். ஒரு 30-40 நாட்கள் நான் கல்லூரிக்கே போகவில்லை. அவ்வளவு மனவேதனை. நரேந்திரநாத் பிஇ என்பதை என்னுடைய தகப்பனார் நரேந்திரநாத் பிஎஸ்சி என்று மாற்றுகிறார் என்று மனதுக்குள்ளே ஒரு வருத்தம். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தாயும் தகப்பனாரும் வேலைக்கு போய் விடுவார்கள். நான் வீட்டிலே கல்லூரிக்கு போகாமல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஒரு பாதி வகுப்பு அட்டன் செய்வேன். எல்லாம் 2வது வருடத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று அப்படியாக ஒரு இலகுவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். 2வது வருடம் போகும்போது கல்லூரியிலிருந்து ஒரு கடிதம் வந்தது தகப்பனாருக்கு. உன்னுடைய மகன் ஒரு 30-40 நாட்கள் கல்லூரிக்கு வரவில்லை, அதனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால்தான் அட்மிஷன் கொடுப்போம் ஃபர்தர் கண்டினியூ பண்ணுவதற்கு என்று ஒரு கடிதம் வந்தவுடன் தகப்பனார் அதிர்ந்து போனார். என்னிடம் கேட்டார், 40 நாட்கள் ஏன் நீ செல்லவில்லை என்று. அப்பொழுது என்னுடைய ஆதங்கத்தை நான் சொன்னேன். நான் பொறியியல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நீங்கள் என்னை அதை படிக்க விடாமல் நிறுத்திவிட்டீர்கள் என்று சொன்னவுடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்பொழுதுதான் எனக்கு அழகப்ப செட்டியார் காலேஜ் ஏசி டெக் என்கிற ஒரு காலேஜ் இருப்பதும் தெரிய வந்தது. அதில் வேதியியல் பொறியியலே கெமிக்கல் இன்ஜினியரிங்கே இருப்பது தெரிய வந்தது. அப்பொழுது தகப்பனார் சொன்னார், இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீ முயற்சி செய், அது கிடைத்தால் 1 வருடம் வீணாவதை குறித்து கவலைப்படாதே, நீ அங்கு போய் படி என்றார். கர்த்தருடைய கிருபையினாலே அதற்கு அடுத்த வருடம் நான் அதற்கு விண்ணப்பித்தேன். கர்த்தரும் கிருபை செய்தார். எனக்கு பிடெக் கெமிக்கல் கிடைத்தது. ஏசி டெக் என்று சொல்லுவார்கள். அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிண்டியில் இருக்கிறது. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அடுத்த இது. அங்கு நான் 1970 சேர்ந்தேன். எனக்கு பிடித்தமான கல்லூரியிலே சேர்ந்த பிறகு ஆண்டவரை ருசிக்க ஆரம்பித்தேன். அதுவரைக்கும் ஏதோ ஒரு அம்மாவுடைய வற்புறுத்தலினாலே ஒரு கடமைக்காக வேதாமத்தை படிப்பது அப்படியாக இருந்த நான் இந்த ஒரு பெரிய திருப்பத்தை ஆண்டவர் எனக்காக என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றின போது சிறிது சிறிதாக அவரிடத்தில் நெருங்க ஆரம்பித்தேன். ஆனாலும் நான் முழுமையாக நெருங்கினேன் என்று சொல்ல முடியாது. இந்த காலேஜில் சேர்ந்து முதல் 3 வருடங்கள் ஏதோ படித்து கொண்டிருந்தேன். எல்லா சக மாணவர்களைப் போல சில வகுப்புகள் கட்டடித்து விட்டு கூட கேன்டீனில் உட்கார்வது, அப்படியாக ஒரு லகுவாக எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு நாள் அப்பா சொன்னார், அப்பா நீ மதுராந்தகத்திலே நான் வேலை செய்யும் இடத்திற்கு ஒரு நாள் வந்து போகக்கூடாதா என்று கேட்டார். அவருடைய வாஞ்சையின் பிரகாரம் ஒரு நாள் நான் அங்கு சென்று பார்த்தேன். அப்பொழுதுதான் என் கண்ணிலே தண்ணீர் வந்தது. ஏனென்றால் அவர் அங்கு ஒரு கட்டில், கயிற்று கட்டில் வைத்து ஒரு
சிறிய ஃபேனையும் வைத்துக்கொண்டு ஒரு சைக்கிளை வைத்துக்கொண்டு அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தான் நான் உணர்ந்தேன், இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் எனக்காக அவர் கல்லூரி கட்டணத்தையும் கட்டி படிக்க வைத்து கொண்டிருக்கும்போது நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாமா என்ற ஒரு உந்தல் வந்தது, ஒரு அழுத்தம் வந்தது. அப்பொழுது தான் யோசித்தேன், எப்படியாவது டிஸ்டிங்ஷனிலே பாஸ் பண்ண வேண்டும். அந்த காலத்திலே 5 வருடங்கள் படிக்க வேண்டும். 4வது வருடமும் 5வது வருடமும் 75% எல்லா சப்ஜெக்டிலும் வாங்கியிருந்தால் உங்களை டிஸ்டிங்ஷனிலே பாஸ் செய்தவன் என்று கருதுவார்கள். 60% மேலே இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் என்று சொல்லுவார்கள், முதல் வகுப்பு. 50% தான் பாஸ் மார்க். 50%க்கு மேலே இருந்து 60க்கு கீழாக இருந்தால் செகண்ட் கிளாஸ் என்று சொல்லுவார்கள். அந்த கல்லூரியிலே 60 கெமிக்கல் இன்ஜினியரிங் சீட் இருந்தது, 30 டெக்ஸ்டைல், 15 லெதர். அதிலே அதிகமாக மார்க் வாங்கினவர்களுக்கு வேதியியல் கிடைக்கும், அதுதான் எனக்கு கிடைத்தது. அந்த 60லே ஒரு 10-11 பேர் டிஸ்டிங்ஷனில் வருடம் பாஸ் செய்வார்கள். ஒரு 40 பேர்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் செய்வார்கள். ஒரு 10-15 பேர் 2ஆம் வகுப்பிலே பாஸ் செய்வார்கள். இந்த 75% 4வது வருடமும் 5வது வருடமும் சராசரியாக ஆவரேஜாக வாங்க வேண்டும் என்றால் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அன்று என்னுடைய தகப்பனார் கஷ்டத்தை கண்டு எப்படியாவது நாம் டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையினாலே 4வது வருடம் 5வது வருடம் அதிகமாக படித்து 5வது வருடம் பாஸ் செய்யும்போது கடவுளுடைய கிருபையினாலே டிஸ்டிங்ஷன், முதல் வகுப்பு டிஸ்டிங்ஷனிலே பாஸ் செய்தேன். அதன் பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? என் தகப்பனார் சொன்னது போல இன்ஜினியர்களுக்கு அந்த 1970 படித்து 75 முடித்தேன். 75வது வருடம் நான் முடிக்கும்போது அதிக வேலை வாய்ப்புகள் இல்லை. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்திருக்கும் என்றால், எல்என்டி என்ற பெரிய நிறுவனம் வருடம் வந்து ஒரு 5 மற்றும் ஒரு 7 மாணவர்களை செலக்ட் செய்து கொண்டு போவார்கள். அதில் அவர்கள் டிஸ்டிங்ஷனில் பாஸ் செய்தவர்களை எடுத்துக்கொண்டு போவார்கள். நான் டிஸ்டிங்ஷனில் பாஸ் செய்து விட்டால் எனக்கு எல்என்டியில் வேலை கிடைக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வருடம் இந்த வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருந்ததினாலே எல்என்டியிலிருந்து யாரும் நேர்முக காணலுக்கும் வரவில்லை. இங்கு எம்எஃப்எல், எம்ஆர்எல் என்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருந்தது. அங்கு கிடைக்கும் என்று விண்ணப்பித்தேன். எல்லோரும் அந்த ரிசெஷன் காரணமாக இப்பொழுது ஒன்றும் வேலை இல்லை, அதனால் வரும்போது உங்களை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறோம் என்று பதில் எழுதிவிட்டார்கள். அப்படியாக ஒரு 2 மாதங்கள் வேலை இல்லாமல் இருந்த போதே நான் திணறிவிட்டேன். அப்பொழுதுதான் ஆந்திராவிலிருந்து ஒரு வாய்ப்பு பேப்பரில் வந்தது. சிங்கரேணி கோலிரிஸ் என்கிற ஒரு நிறுவனத்தில், கவர்மெண்ட் நிறுவனத்தில் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்று. அதற்காக விண்ணப்பித்து அவர்கள் என்னை ஒரு தேர்வுக்காக ஹைதராபாத்துக்கு வருமாறு அழைத்திருந்தார்கள். அங்கு சென்றேன். ஏறக்குறைய 1000 பேருக்கு மேலாக உருது ஹால் என்கிற ஒரு இடத்திலே எங்களுக்கு தேர்வு எழுத ஒரு வசதி வைத்திருந்தார்கள். 2 1 மணி நேரம் கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று இன்ஜினியரிங்கை குறித்து, இன்னொன்று ஜென்ரல் நாலேஜை குறித்து. வந்த முதல் தேர்வு எழுதும்போதே அவர்கள் கூறினார்கள், வந்தவர்கள் எல்லாம் இன்றே திரும்புவீர்கள் என்று நினைத்து வந்திருந்தீர்களானால் அதை கொஞ்சம் திருத்தம் செய்து கொள்ளலாம். நீங்கள் எப்படி தேர்வு எழுதுகிறீர்களோ அதனுடைய ரிசல்ட் நாளை காலையிலேயே சிங்கரேணி ஆஃபீஸில் போடப்படும். உங்கள் பெயர் அதிலே இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். இருந்தால் அன்றே இன்டர்வியூவும் நடத்தப்படும், நேர்முக தேர்வும். அதனுடைய ரிசல்ட் அன்று ராத்திரியிலே போடப்படும். அப்படி நீங்கள் அங்கு இருந்தீர்கள் என்றால், உங்களுடைய பெயர் அங்கு வந்திருந்தால் மறுநாளிலே நீங்கள் அந்த அலுவலகத்துக்கு வந்து எங்கே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் என்ன என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டு போகலாம் என்று சொன்னார்கள்.
எல்லோரும் என்னென்னமோ கேள்விகள் கேட்டார்கள். 60 கொஸ்டின் எப்படி ஐயா 60 நிமிஷத்தில் எழுத முடியும் என்றெல்லாம் கேட்டார்கள். நானும் கையை தூக்கினேன். என்னிடத்தில் வந்து ஒருவர் கேட்டார், உன்னுடைய கேள்வி என்ன என்றார். எனக்கு இங்கு வேலை கிடைக்குமா என்பது தான் கேள்வி. ஸோ நான் கேட்டேன், ஐயா எத்தனை சீட்டுகள் இருக்கின்றன அல்லது எத்தனை வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கேட்டேன். ஏனென்றால் 1000 பேரை பார்த்தவுடன் எனக்கு பயம் வந்து விட்டது. அட்லீஸ்ட் 100-200 பேரை எடுத்திருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குமே என்று. அவர் சொன்னார், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், எழுது. 60 கொஸ்டினுக்கு 60 நிமிடங்கள் என்றால் எல்லாருக்கும் அதே மாதிரி தானே, உனக்கும் அதே மாதிரி தான், எழுது என்று சொன்னார். மறுநாள் காலை அந்த அலுவலகத்துக்கு போய் சார்ந்து பார்த்தபோது 32 பேரை தேர்வு செய்திருந்தார்கள். 16 பேர் காலை நேர்முக காணல், 16 பேர் மதிய காணல். எனக்கு 28வது பேராக இருந்தது. என்னுடைய நேரம் வந்தபோது மாலை 5 மணி இருந்திருக்கும். இன்று நேர்முக காணலிருந்து வெளியே வந்தவர்களிடத்திலெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன். உன்னை என்ன கேட்டார்கள் என்று. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்விகள் கேட்டிருந்தார்கள். கடைசியாக 26வது கூப்பிட்டவர் வெளியே வந்தபோது அவரை கேட்டேன். அவர் பெயர் நரசிம்மராவ். அவர் எம்டெக் படித்திருந்தார் அந்த காலத்திலேயே. நான் பிடெக் தான் படித்திருந்தேன். அவர் சொன்னார், பெட்ரோகெமிக்கல் நான் ஸ்பெஷலைஸ் செய்திருந்தேன், அவர்கள் ஏன் கோல் கெமிக்கல்ஸுக்கு வருகிறார் என்று கேட்டார்கள் என்று சொன்னார். அந்த சமயத்தில் எங்களுக்கு தெரிய வந்தது 7 வேலைகள் தான் அங்கு இருக்கிறது என்று. அந்த 7 ஒன்று இவருக்கு போய்விட்டது என்று நான் உணர்ந்து கொண்டேன். மீதி இருப்பது 6, இன்னும் இருப்பது 3 பேர். என்னுடைய தருணம் வந்தபோது உள்ளே ஒரு 6-7 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை விசாரிக்க ஆரம்பித்தார்கள். இன்டர்வியூ ஆரம்பமானது. என்னென்னமோ கேள்விகள் கேட்டார்கள். ஒரு நல்ல முறையிலே அன்று பதில் சொல்ல கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். கடைசியாக ஒரு ப்ராக்டிக்கலான கேள்வியை கேட்டார்கள். அதுவரை அவர்களுடைய முகத்திலே என்னை தேர்வு செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏனென்றால் ஒரு கேள்விக்கு நான் நன்றாகவே பதில் சொல்லி கொண்டிருந்ததாக எனக்கு தெரிந்தது. இந்த கடைசி கேள்வி கேட்கும்போது ஒரு பயம். அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய அலுவலகத்திலே நீ செய்யும் இந்த தொழிற்சாலையிலே மிகுதியான ஆர்கானிக் வேப்பர் இருந்ததானால் அதை எப்படி எந்த ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இந்த வெப்பம் தணிக்கும் ஒரு கருவி மூலமாக நீ குளிர் செய்வாய் என்று கேட்டார்கள். இது நான் படிக்கவே இல்லை, அது எங்களுடைய படிப்பிலும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அன்று எனக்கு ஒரு யோசனை சொன்னார். சொல்வதற்கு பயமாக இருந்தது. தயங்கி வந்தேன். அதில் முதன்மையாக இருந்தவர் கமான் சொல்லு என்று சொன்னார். அப்பொழுது நான் தைரியமாக வாட்டரை ஸ்ப்ரே செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் தண்ணீரை ஸ்ப்ரே செய்யும்போது இந்த ஆர்கானிக் மிதக்கும், தண்ணீர் கீழே போய்விடும். அப்படியாக இந்த வேப்பர், இந்த வாயு நிலையில் இருப்பதை திரவ நிலைக்கு மாற்றிவிடலாம். அதை நான் சொன்னபோது அவர் அப்படி மகிழ்ச்சி அடைந்தார். எனக்கு தெரிந்து விட்டது. நீ போகலாம், வேறு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டுமா என்றால் எல்லோரும் ஒன்றும் அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு நம்பிக்கை வந்தது, எனக்கு சீட் கிடைக்கலாம் என்று. வெளியில் வந்தவுடனே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தேன், ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடும் என்று. அங்கு இந்த மெரிட் லிஸ்ட் என்று சொல்லுவார்கள். அந்த சமயத்திலே அந்த 7 பேரை எந்த மெரிட் லிஸ்டில் அவர்கள் செலக்ட் செய்கிறார்களோ அந்த மெரிட் லிஸ்ட் பிரகாரம் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக எங்களை எடுக்கிறார்கள். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தால் அதில் இருக்கிற முதன்மையானவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள். அப்படியாக இருக்கும்போது ஜபித்து கொண்டிருந்த போது 7 மணிக்கு, அப்பொழுதெல்லாம் மேனுவல் டைப்ரைட்டர் தான் இருந்தது. நான் சொல்லுவது 1975. டக்க என்று அடிக்கிற சத்தம் கேட்டது. நான் அங்கே வீட்டுக்கு போகாமல் அங்கேயே, இது ஹைதராபாத்தில் நடக்கிறது, அங்கே நின்று பார்த்துவிட்டு போகலாம். ஏனென்றால் என்னுடைய நேர்முக காணல் முடியும் போதே 5:30 மணி. இந்த ரிசல்ட் 7 மணிக்கு போடுவார்கள் என்று சொன்னார்கள். 7 மணிக்கு அந்த லிஸ்ட்டை எடுத்து கொண்டு வந்து போட்டார்கள். அப்பொழுது பார்த்தால் என்னுடைய பெயர் முதன்மையாக இருந்தது. ஈவன் எம்டெக் படித்த நரசிம்மராவ் பேர் 2வதாக இருந்தது. அந்த சமயத்தில் எனக்கு எம்டெக் சீட்டும் என்னுடைய கல்லூரியில் ஏசி டெக்கில் கிடைத்திருந்தது. இங்கும் 400 ரூபாய் ஸ்டைஃபண்ட், அங்கும் 400 ரூபாய் ஸ்டைஃபண்ட். ஆனாலும் ஒரு வேலை கிடைப்பது அரிதாக இருந்ததினால் எம்டெக் படிப்பதை தவிர்த்து விட்டு இந்த வேலையில் நான் சேரலாம் என்று முடிவு செய்தேன். மறுநாளிலே அங்கு போன போது
அவர்கள் சொன்னார்கள், சிந்திரி ஃபெர்டிலைசர் அதுதான் முதன்மையாக இந்தியாவிலே துவக்கப்பட்ட ஒரு ரசாயன தொழிற்சாலை. அதிலே ஒரு வருட ட்ரைனிங்கும், நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனில் ஒரு 3 மாத ட்ரைனிங்கும், மொத்தம் 15 மாத ட்ரைனிங் எங்களுக்கு கொடுப்பார்கள். 77வது வருடம் 1977 நாங்கள் மஞ்சிரியாலா என்கிற ஒரு இடத்திற்கு போக வேண்டும். அது ராமகுண்டம் பக்கத்திலே இருந்தது. அங்குத்தான் அவர்கள் இந்த நிலக்கரியை ஒரு சாஃப்ட் கரி மூலமாக அதை பதப்படுத்தி அதிலிருந்து ரசாயனத்தை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு தொழிற்சாலையை நிறுவுவதற்கு அவர்கள் ஒரு திட்டம் போட்டிருந்தார்கள். அதற்காகத்தான் எங்களை தேர்வு செய்தார்கள். அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலேயே சிந்திரிவில் வந்து சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துவிட்டு முதல் முறையாக வீட்டை விட்டு 1 வருடங்களுக்கு நான் சிந்திரி ஃபெர்டிலைசருக்கு போனேன். அங்கு 6 மாதம் ஒரு தொழிற்சாலையிலும் இன்னொரு 6 மாதம் கரி சம்பந்தப்பட்ட இன்னொரு தொழிற்சாலையிலும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார்கள். அது 1976 அக்டோபரில் முடிந்த பிறகு எமர்ஜென்சி ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் நான் நெய்வேலிக்கு வந்தேன். இங்கு ஒரு 3 மாதம் லிக்னைட் ஃபேக்ட்ரியில் ஒரு ட்ரைனிங் கொடுத்தார்கள். அதை முடித்துவிட்டு ஜனவரி மாதம் 77 நாங்கள் எல்லோரும் மஞ்சிரியாலாக்கு சென்றோம். எப்படி யோசேப்பை ஆண்டவர் பாத்திப்பர் வீட்டிலே தயார் பண்ணினாரோ அதுபோல எனக்கு ஒரு பெரிய பயிற்சி அங்கு கொடுக்கப்பட்டது. நான் நம்பர் 1ஆக இருந்ததினால், முதல் பொசிஷனிலே இருந்ததினால், அந்த கார்பனைசர் என்கின்ற ஒரு இருதயம் போன்ற ஒரு முக்கியமான பகுதியை எனக்கு கொடுத்தார்கள். அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், RRL ஹைதராபாத் என்கிற ஒரு நிறுவனத்திலிருந்து பேசிக் டிசைனை வாங்கி அதை EPL என்கிற இன்னொரு நிறுவனத்திடம் கொடுத்து அதை வரைபடமாக மாற்றி அதை ஒரு டெண்டராக மாற்றி அதை கான்ட்ராக்டர்களுக்கு கொடுத்து அவர்களை யார் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கொட்டேஷன் கொடுப்பார்கள் என்பதையெல்லாம் பார்த்து யாருக்கு அந்த டெண்டரை கொடுக்க வேண்டும் அரசாங்க தரப்பிலிருந்து என்பதை நிர்ணயிக்க வேண்டும். அதை கொடுத்த பிறகு அவர்களுடைய வரைபடங்களை நாங்கள் திருத்த வேண்டும். அதன் பிறகு அவர்கள் கொண்டு வரும் பொருட்களை இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு அவர்கள் எப்படி எரெக்ட் செய்கிறார்கள், அதன் பிறகு எப்படி கமிஷன் செய்கிறார்கள், இவற்றையெல்லாம் எனக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இந்த பணிஸ்தலத்திலே நான் முதலாவது இருந்ததினாலும் எனக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுத்ததினாலும் அதை எப்படியாவது திருப்திகரமாக முடிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு இரவும் பகலுமாக அங்கு பணி செய்து கொண்டிருந்தேன். இப்படி செய்து கொண்டிருக்கும்போது ஜப வாழ்க்கை குறைவுபட்டது, வேத வசனிப்பும் குறைவுபட்டது, தேவனோடு இருந்த இறுக்கம் அல்லது நெருக்கம் குறைவுபட ஆரம்பித்தது. இதை ஏன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், நாம் வேலை கிடைப்பது வரைக்கும் ஆண்டவரை தேடுகிறோம். வேலை கிடைத்த பிறகு சற்று நாம் மந்தமாகி விடுகிறோம். அதை குறித்து தான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பிறகு எல்லோருக்கும் திருமணம் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டத்திலே என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர், அவர் ஒரு இந்து, அவர் என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இது போல உம்முடைய மகன் நரேந்திரநாத்துக்கு என்னுடைய மகளை கொடுப்பதற்கு நான் வாஞ்சையாக இருக்கிறேன் என்று அவருக்கு எழுதுகிறார். அவர் நரேந்திரநாத் பெயரை கண்டவுடன் நான் இந்துவாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார். அவர் ஒரு இந்து. என்னுடைய தகப்பனார் அதை எனக்கு எழுதுகிறார். உன்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் இப்படியாக வாஞ்சிக்கிறார், விருப்பப்படுகிறார் என்று. நான் ஒரு டாக்டரை மணந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தாயார் நர்ஸாக இருக்கும்போது இந்த டாக்டர்களுக்கு இருக்கும் மதிப்பையும் அதை பார்க்கும்போது நான் ஒரு பொறியியலாளராக ஆகிவிட்டேன், மருத்துவரை கல்யாணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி இருந்தேன். அப்படியாக இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தன்னுடைய மகளை கொடுக்கலாம் என்று எண்ணும்போது சிறிது மாற்றம் வந்தது. அதுவும் இல்லாமல் நான் இருந்த மஞ்சேரியால் என்னும் இடத்திலே அது ஒரு டவுன்ஷிப். அங்கெல்லாம் பெரிய டாக்டருக்கெல்லாம் வாய்ப்பில்லை, அங்கு பெரிய ஆஸ்பத்திரியும் இல்லை. என்னுடைய கனவுகளெல்லாம் நனவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. அதனால் என் தகப்பனாரிடம் சொன்னேன், நான் கிறிஸ்துவனாக வளர்க்கப்பட்டேன் என்பதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள்.
ஏனென்றால் அவர் என்னுடைய பெயர் நரேந்திரநாத் என்பதினாலே அவர் தவறாக எண்ணியிருக்கலாம், அவருக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்னேன். அவரும் எழுதி போட்டார். அந்த ப்ராஜெக்ட் மேலும் திருப்பி எழுதி போட்டார். நீங்கள் எப்படி கலப்பு திருமணம் அந்த காலத்தில் செய்து கொண்டீர்களோ அதுபோல் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. எனக்கு பையனை பிடித்திருக்கிறது, அவன் முதன்மையாக இருக்கிறான், அதுதான் எனக்கு தேவை. நீங்கள் அவரை என் பெண்ணை பார்க்க சொல்லுங்கள் சென்னையிலே. அவருக்கு பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லை என்றால் வற்புறுத்தல் ஒன்றுமில்லை என்று சொன்னார். நானும் சென்னைக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்தேன். அவர்கள் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படித்து முடித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நல்ல குடும்பம், அக்கா தம்பி 2 பேர் தான். நானும் சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக சென்னை வர வேண்டி இருந்தது. பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்னுடைய தாயார் சொன்னார், அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது நான் லீவில் அங்கே போயிருந்தேன், அவரும் சென்னைக்கு வந்திருந்தார். நீ இங்கே இருக்க வேண்டாம், பெரியவர்கள் பேசும்போது நீ இருக்க வேண்டாம், நாங்கள் ஒன்றும் வரதட்சணை கேட்கிறவர்களாக இல்லை. என்னுடைய தாய் தகப்பனார் அந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல முற்போக்கு நினைவுகளை வைத்து கொண்டிருந்தவர்கள். அதனால் நான் ஒன்றும் கெட்டுப்போகாது என்று நினைத்திருந்தேன். ஆனாலும் அவர் வந்து பார்த்து பேசிவிட்டு போன பிறகு நான் வீடு திரும்பும்போது என்னுடைய தாயார் சிறிது சீரியஸாக இருந்தார்கள். நான் திரும்பி வந்தபோது இந்த திருமணம் நடக்குமோ நடக்காதே என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். நான் ஏன் என்று கேட்டேன். அதற்கு தாயார் சொன்னார், கலப்பு திருமணம்தான், ஆனாலும் நான் சொல்லிவிட்டேன், என்னுடைய மகன் வீட்டிலே எந்த ஒரு இந்து படமும் இருக்கக்கூடாது, இந்து கடவுள் படம் இருக்கக்கூடாது என்று சொன்னேன். அவர் முகம் வாடி போய்விட்டது. அதனால் அவர் இன்னும் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவாரா அல்லது விட்டு விடுவாரா என்று எனக்கு தெரியாது, நீ எல்லாவற்றுக்கும் தயாராக இரு என்று சொன்னார். எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் சொன்னேன், நீங்களே கல்யாணம் செய்து கொண்டீர்கள் அந்த காலத்திலே, நான் அவர்களை மாற்றியிருப்பேன் என்றெல்லாம் சொன்னேன். இதை பாரப்பா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன், கடவுளை நடத்துவார் என்று தாயார் சொல்லிவிட்டார். நான் அங்கு போன பிறகு அவர் என்னை அழைத்து, அப்பா உன்னுடைய தாயார் தீவிரவாதி மாதிரி இருக்கிறார்கள், அதனால் எனக்கு இந்த திருமணம் செய்வதற்கு எனக்கு சிறிது அச்சமாக இருக்கிறது, மன்னித்துக்கொள் என்று சொன்னார். அதன் பிறகு எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது. ஆஹா, மறுபடியும் நாம் ஒரு டாக்டரை கல்யாணம் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லி சென்னையிலே இந்து பேப்பரிலே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை அப்பாவிடம் கொடுக்க சொன்னேன். அப்பாவுக்கு இந்த மேட்ரிமோனி எல்லாம் இந்த காலத்தில் கொடுப்பதற்கு வாஞ்சையே இல்லை. அவர் சொன்னார், அனாதைகளுக்கு தான் அப்பா கொடுப்பார்கள் அப்படி என்றார். நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் ஒரு மருத்துவர் தேவை என்று போடுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லிவிட்டு போனேன். அப்படியாக அவரும் போட்டார். அப்பொழுது எங்களைப் போலவே ஒரு சம்பந்தம் வந்தது. அந்த சம்மதத்திலே பெண் ஒரு மருத்துவராக இருந்தார், தகப்பனார் இந்துவாகவும் தாயார் ஒரு கிறிஸ்தவராகவும் இருந்தார்கள். அதனால் நான் சென்னைக்கு வந்து பெண்ணை பார்க்க வந்தேன். பெண்ணையும் பிடித்திருந்தது, அவர்களுக்கும் என்னை பிடித்திருந்தது. ஆனாலும் அந்த பெண்ணின் தகப்பனார் ஒரு சீஃப் இன்ஜினியர் ரிட்டையராக இருந்தார். அவர் ஒரு காரியத்தை சொன்னார், என்னுடைய பெண்ணுக்கு ஆஸ்துமா இருக்கிறதப்பா, என்னுடைய மனைவிக்கும் ஆஸ்துமா இருக்கிறது, நான் தெரிந்து கல்யாணம் செய்து கொண்டேன், அதனால் நீ வற்புறுத்தினால் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாம், ஒரு 6 மாதங்கள் நீங்கள் கடிதம் மூலமாக பரிவர்த்தனம் செய்து கொண்டு பிடித்தமானால் செய்து கொள்ளு, இல்லை என்றால் ஆஸ்துமா ஒரு கொடிய வியாதி, நான் வற்புறுத்த மாட்டேன் என்று சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னுடைய தாயாருக்கு அதில் விருப்பமில்லை. அவர்கள் நர்ஸாக இருந்ததினாலே இந்த கொடிய ஆஸ்துமா உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்று சொன்னார். ஆனாலும் இளமை பிராயத்திலே அதெல்லாம் பரவாயில்லை என்று நாங்கள் கடிதம் மாற்றிக்கொண்டோம். பிற்பாடு கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தபோது நான் அங்கு சென்றேன். நாட்கள் குறிக்கப்பட்டது. அன்று ராத்திரி அவர்களுக்கு ஒரு பெரிய அட்டாக் வந்தது, ஆஸ்துமா அட்டாக். மறுநாளிலே தந்தையாரின் இடத்தில் வந்து என்னுடைய மகள் திருமணத்திற்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாள், அவள் கன்னியாஸ்திரியாக மாறிவிடலாம் என்று எண்ணியிருக்கிறாள் என்று சொல்லும்போது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. நான் சென்னை திரும்பி வந்து விட்டேன். அதன் பிறகு 1 வருடங்கள் கழித்தது. அதன் பிறகு மறுபடியும் அவர்கள், நான் சென்னைக்கு மாற்றலாகி வந்துவிட்டேன்,
உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா என்று எழுதினார்கள். அப்பொழுது மறுபடியும் நான் சென்னைக்கு வந்து அவர்களோடு பேசினேன். அவர்கள் தேதி குறிக்கப்பட்டது, சேலைகள் வாங்கப்பட்டது, நகைகள் வாங்கப்பட்டது. நாங்கள் அங்கே பெரம்பூரில் இருக்கும் ஒரு சர்ச்சிலும் போய் 2 பேரும் ஒப்பந்தம் கையெழுத்திட்டோம். ஆனாலும் அன்று ராத்திரி அந்த பாதிரியார் அவளை கூப்பிட்டு, நீ எப்படி கேத்தலிக்காக இருக்கும்போது ஒரு ப்ராட்டஸ்டண்டை கல்யாணம் செய்து கொள்வாய் என்று சொன்னது நிமித்தம் மறுநாளில் அழத் தொடங்கி நான் கன்னியாஸ்திரியாகவே ஆகப் போகிறேன் என்று சொல்லி கல்யாணத்துக்கு மறுத்து விட்டார்கள். இப்படியாக ஆண்டவர் 2 முறை கல்யாணத்தை நிறுத்தி போட்டார். இப்பொழுது நான் திரும்பி போன போது எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியும் வேதனையுமாக இருந்தது. இந்த இடத்தை விட்டு நான் எப்படியாவது வெளியே போக வேண்டும் என்று அங்கு இங்கும் விண்ணப்பிக்க ஆரம்பித்தேன். தேவனை தேடுதல் அதிகமானது. அப்படியாக நான் இருக்கும்போது ஒரு கிறிஸ்துமஸ் 1980 கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு எப்பொழுதும் நான் சென்னைக்கு வருவேன். அப்போதும் நான் சென்னைக்கு அதற்காக வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்து ஒரு கடிதம் எனக்கு வந்தது. நீ போஸ்ட் பாக்ஸில் ஒரு விண்ணப்பம் செய்திருந்தாய், அந்த வேலைக்கான நேர்முகல் காணலுக்காக நீ இந்த பாரிஸில் இருக்கும் இந்த அலுவலகத்துக்கு வந்து சந்தி என்று ஒன்று வந்திருந்தது. ஸோ என்னுடைய சக தோழர்களுக்கும் தெரியாது. நானும் லீவுக்கு வரும்போது அந்த இன்டர்வியூக்கு அட்டென்ட் செய்தேன். அவர்களுக்கு என்னை ரொம்ப பிடித்திருந்தது. அவர்கள் சொன்னார்கள், நீ அந்த வேலையை விட்டுவிட்டு இங்கு வந்து விடுவாயா என்று கேட்டார்கள். எனக்கு MBA படிக்க வேண்டும் என்ற ஆசை. இந்த மெட்ராஸுக்கு வந்தால் ஒரு டாக்டரை கல்யாணம் செய்து கொள்ளலாமே என்கிற ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த அரசாங்க உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டு சென்னைக்கு வந்து ஆருத்ரா இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் IGP குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்கிற ஒரு கம்பெனியிலே வாட்டர் ட்ரீட்மெண்ட் டிவிஷனிலே சேர்ந்தேன். வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் எனக்கும் அதிக தூரம். ஏனென்றால் என்னுடைய பல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருந்தது. ஆனாலும் மிஸ்டர் ராமன் என்கிற அந்த மேனேஜிங் டைரக்டர் என்னுடைய டிஸ்டிங்ஷன் குவாலிஃபிகேஷன்னாலும் எனக்கு இருந்த அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டினாலும் அதிகமாக ஈர்க்கப்பட்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். வாய்ப்பை கொடுக்கும்போது அவர் சொன்னார், 3 மாதங்கள் டிசைனிலும் 3 மாதங்கள் எஸ்டிமேஷனும் 3 மாதங்கள் எரெக்ஷனிலும் ஆக மொத்தம் 4 குவார்ட்டருக்குள்ளாக நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எனக்கு MBA படிக்க வேண்டும் என்ற வாஞ்சை. அந்த மாதமே, அந்த 81வது வருடம் ஏப்ரல் மாதமே நான் MBAக்கு அப்ளை செய்துவிட்டு அவரிடத்தில் விண்ணப்பத்தை கொடுத்தேன். எம்ப்ளாயர் அதிலே ஒப்பந்தமிட வேண்டும், சம்பந்தம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் அதை சம்பந்தம் கொடுக்கவில்லை. நான் போய் கேட்டபோது அவர் சொன்னார், MBA படித்தால் வேலையை விட்டு நின்று விடுவாய், வேறு ஏதாவது வேலைக்கு போய்விடுவாய், உன்னை எடுத்ததே ஒரு 5-6 வருடங்கள் என்னோடு இருப்பாய் என்று தான் எடுத்தேன். வாட்டர் ட்ரீட்மெண்ட்டே நீ படிக்க வேண்டும், இதில் நீ எங்கே MBA படிக்கப் போகிறாய்? MBA படிக்க வேண்டும் என்றால் நீ வெளியூருக்கெல்லாம் போக மாட்டாய் என்றெல்லாம் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, 2மே படிப்பேன் என்றால் அவர் ஒப்புக்கொள்வதாக இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் 2 நாட்கள் தான் இருந்தது MBA விண்ணப்பிக்க. அவர் ஒரு வருத்தத்தோடு சொன்னார், இந்த பார் 2 நாட்கள் இருக்கிறது, நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன், இதற்கு அப்புறம் நான் சைன் பண்ண வேண்டும் என்றால் நாளை வந்து சொல் என்றார். இவரை வற்புறுத்தி வாங்குவதற்கு எனக்கு இஷ்டமில்லை. நான் அந்த விண்ணப்பத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். அவர் அதிர்ந்து போனார். ஏன் என்று கேட்டார். டிசிஷன் எடுத்து விட்டேன் ஐயா, நான் அப்ளை செய்ய போவதில்லை என்று சொன்னேன். எதற்கு என்று கேட்டார். நான் சொல்வதை நான் சொன்னேன், நீங்கள் சொல்வதை நீங்கள் சொன்னீர்கள். நான் MBA படிப்பதில் உங்களுக்கு விருப்பமில்லை. அப்படி விருப்பமில்லாததை நான் என்னத்துக்கு செய்ய வேண்டும்? அதனால் எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் விண்ணப்பம் செய்யப்போவதில்லை என்று சொன்னேன். அவர் உடனடியாக கையெழுத்திட்டு ஆல் த பெஸ்ட் என்று கொடுத்து விட்டார். அது கடவுள் எனக்கு செய்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அடுத்த 6 மாதங்களுக்குள்ளே இன்னொரு மருத்துவர் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டிலே இணைக்கப்பட்டார். அவர் அந்த காலத்திலே MS படித்திருந்தார். நான் MBA படிக்கப் போகிறேன் என்று பிராக்கெட்டிலே போட்டதினாலே என்னை திருமணம் செய்து கொள்ள வந்தார். அவர் பெயர் ரஜினிகாந்தா. இன்று RKA சென்டர் என்கிற ஒரு பெரிய நிறுவனமே அவருடைய பெயரினால் தான் இருக்கிறது. அவர் டெல்லியிலே ஒரு மருத்துவ கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருந்தார். இதெல்லாம் கடவுளால் அல்லாமல் வேறு யாராலும் முடியாது. அவருடைய தகப்பனார் ஒரு ப்ரொஃபஸர். அவர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனிலே ஒரு ஃபைனான்ஸ் IAS அதிகாரிகளை எல்லாம் படிக்க வைக்கும் ஒரு பெரிய ஒரு கல்லூரியிலே அவர் ப்ரொஃபஸராக இருந்தார். இந்த மாதிரி சம்பந்தங்கள் எல்லாம் ஆண்டவர் அல்லாமல் யாராலும் செய்ய முடியாது. அவர்கள் வந்தார்கள், என்னை பார்த்தார்கள்,
1981 நிச்சயம் செய்யப்பட்டது. 82 திருமணம் செய்து கொண்டோம். ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டு, ஏனென்றால் இந்த முதல் பெண் பார்க்கும்போது என் தாயார் எந்த ஒரு இந்து படமும் உள்ளே வரக்கூடாது என்பதினாலே தடைப்பட்டது. இரண்டாவது முறை இந்த ஆர்சி மற்றும் புரோட்டஸ்டன்ட் என்கிற ஒரு காரணத்தினாலே தடைப்பட்டது. அதனால் இன்று இந்த பொழுது நான் என்ன நினைத்தேன் என்றால், ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டால் இந்த மாதிரி தடைகள் எல்லாம் வராது என்று சொல்லி அதற்காக என்னுடைய மணப்பெண்ணின் தகப்பனார் ஐஏஎஸ்ஸில் அதிகாரிகளுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்ததினால் ரெஜிஸ்டர் மேரேஜ் எங்களுடைய வீட்டிலேயே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் கல்யாணத்தை செய்து வைத்தார். 1982 கல்யாணம் நடந்தது. என்னுடைய மனைவியாரும் அப்பொழுது தன்னுடைய வேலையை அங்கு டெல்லியில் இருந்த லேடி ஹார்டின் என்கின்ற ஒரு மருத்துவக் கல்லூரியில் லெக்சரராக இருந்தார். அதை ராஜினாமா செய்துவிட்டு இங்கு சங்கர நேத்ராலயா என்கின்ற ஒரு பெரிய பிரிமியர் கண் மருத்துவமனையிலே கன்சல்டண்டாக வந்து சேர்ந்தார். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை தொடங்கப்பட்டது. 1982 திருமணமானது. 84 முதல் குழந்தை நவீன் பிறந்தார். 85 ஆண்டவர் எங்களுக்கு இரண்டாவது குழந்தை, அவருக்கு பிரவீன் என்று பெயர் வைத்தோம். இந்த காலகட்டத்திலே நான் பார்ட் டைம் MBAவும் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த புதிய வேலையிலே ஆர்வமாக வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவியும் அங்கு சங்கர் நேத்ராவில் கன்சல்டண்டாக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்படியாக எங்களுக்கு தூய ஆந்திரேய ஆலயம், சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் கர்க் என்று சொல்லுவார்கள், அங்கு நாங்கள் விண்ணப்பம் செய்தோம். அங்கு எங்களுக்கு மெம்பர்ஷிப்பும் கிடைத்தது. அங்கு நாங்கள் வழிபட ஆரம்பித்தோம். என்னை பொறுத்தவரை என்னுடைய தொழில்தான் முக்கியம் அதிகம். ஏதோ கடமைக்காக தேவாலயத்துக்கு செல்வேன், ஒரு காணிக்கையை கொடுத்து விட்டால் பொறுப்பு முடிந்தது என்று எண்ணிக்கொள்வேன். ஆனாலும் ஆண்டவர் அபரிதமாக என்னை அந்த வேலையிலே வளர அனுமதித்தார். வாட்டர் ட்ரீட்மெண்ட்டாக இருந்த கம்பெனியை நான் பல விதங்களிலே வளர்ச்சி அடைய வைத்தேன். ஏனென்றால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனில் முன்பாக இருந்தபடியினாலே பல துறைகளிலே என்னால் அந்த கம்பெனியை வளர செய்ய முடிந்தது. ஆதலால் 5 வருடங்களிலே என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராமன் என்மேல் பிரியப்பட்டு எனக்கு டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ப்ரமோஷனை கொடுத்தார். அசிஸ்டன்ட் மேனேஜரிலிருந்து டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜருக்கு மாறினேன். அடுத்த 6 மாதங்களிலே ஜெனரல் மேனேஜர் ராஜினாமா செய்தபடியினாலே என்னை ஜெனரல் மேனேஜரும் ஆக்கிவிட்டார். MDக்கு அடுத்ததாக நான் வந்தேன். அப்படியாக இருக்கும்போது ஒரு காலகட்டத்திலே என் MD நெய்வேலிக்கு போய் கொண்டிருந்த போது கார் விபத்திலே இறந்து போனார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அந்த கம்பெனியை என்னிடத்தில் ஒப்படைத்து, நீயே கமர்ஷியலையும் பார்த்துக்கொள், டெக்னிக்கலையும் பார்த்துக்கொள், உனக்கு ஒரு ப்ராஜெக்டை இதுவரைக்கும் நாங்கள் 20% லாபத்திலே நடத்தி கொண்டிருந்தால் இதன் பிறகு அட்லீஸ்ட் 25 முதல் 30% வரை நீ முயற்சி செய். அந்த காலத்தில் இன்னும் கம்ப்யூட்டர் வரவில்லை. ஒரு ப்ராஜெக்டுக்கு நீ ஒரு எஸ்டிமேஷன் போட்டால் அதை ஒரு நோட் புத்தகத்திலே இடது பக்கத்திலே எழுது. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வலது பக்கத்திலே அதற்காக ஆகும் செலவுகளை எழுது. 100 ரூபாய் வந்தால் 80 ரூபாய் நாங்கள் வைத்துக்கொள்வோம், 20 ரூபாய் உன் இடத்தில் கொடுப்போம். அதை நீ பொருள் வாங்குவதற்கும் எரெக்ஷன் செய்பவர்களுக்கும் கொடுத்து, ஆக மொத்தம் நாங்கள் பணத்தை முதலீடு செய்ய மாட்டோம், நீயே அதை புரட்டி போட்டு ப்ராஜெக்டை முடிக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்கள். அதன் பிறகு ஆண்டவர் பலவிதமாக என்னை ஆசீர்வதித்து, நான் சேர்ந்த போது அந்த கம்பெனி ஒரு 20 மற்றும் 30 லட்சங்கள், அந்த காலத்தில் பெரிய பணம், 1980 ஆண்டுக்கு இருந்தது. 1990 வரும்போது அதை ஏறக்குறைய நான் 4 கோடிக்கு உயர்த்தி விட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வாஞ்சை வந்தது, நான் ஏன் தனியாக தொழில் தொடங்கக்கூடாது, இதற்கு இந்த ஜெனரல் மேனேஜருக்கு மேலாக என்னால் வளர முடியாதே என்றெல்லாம் எண்ணி வெளியில் போகலாம், வெளியில் போய் தானாக ஒரு தொழிலை தொடங்கலாம் என்ற ஒரு வாஞ்சையை சேர்மன் இடத்தில் சொன்னேன்.
அவர் பரந்த மனப்பான்மை உள்ளவர். அவர் அன்று சொன்னார், நரேந்திரநாத், உன்னால் ஒரு 30 பேருக்கு சாப்பாடு போட முடியும் என்றால் நீ செய், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். எந்த முதலாளியும் அப்படி சொல்ல மாட்டார். நல்ல முதலாளி எனக்கு இருந்தார். அதனால் நான் என்னுடைய மனைவியிடம் சொன்னேன், நீ முதலாவது ராஜினாமா செய்துவிட்டு ஒரு ஐ கிளினிக்கை தொடங்கு என்று சொல்லி 1989 அவர்கள் டி நகரில் ஆர்கே ஐ சென்டர் என்கிற ஒரு கண் மருத்துவனை தொடங்கினார்கள். நானும் 1992 ஃப்ளோத்தம் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினேன். பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் முதலாவதாகவே எனக்கு 10 லட்சம் ஆர்டரை என்னுடைய தாய் சபையிலிருந்தே வாங்கி கொடுத்தார். என்னுடைய ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிப்பதற்கு அவர்களே ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரை கொடுத்தார்கள். அதன் பிறகு ஒரு 10 லட்சத்துக்கு ஹைவே வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியில் வந்தது. அதன் பிறகு 1 கோடிக்கு பாய்லர் பேக்கேஜ் நாசிக்கிலிருந்து வந்தது. இப்படியாக பல ப்ராஜெக்டுகளை பண்ண பணம் அதிகமாக சேர ஆரம்பித்தது. பணம் அதிகமாக சேர இன்னும் பண ஆசையும் அதிகமாகவே போயிட்டு இருந்தது. இந்த பண ஆசை அதிகமாக போக போக ஆண்டவர் விட்டு விலகிறதும் அதிகமாக போயிட்டே இருந்தது. சர்ச்சுக்கு போகிறதே ஒரு கடமை, காணிக்க போட்டோன்னே கடமை முடிஞ்சுதுன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு, இந்த வருஷம் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணோம், அடுத்த வருஷம் இன்னும் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும்ட்டெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இன்னொரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து அதன் மூலமாகவே என்னை பிடிச்சாருன்றதை நான் சொல்லணும். அது எப்படி பிடிச்சாருன்றதை பாருங்கள். அங்கே தான் என்னுடைய வாழ்க்கையின் திருப்பம். கிமுன்றது போல் அங்கே தான் என்னுடைய முழுதும் ஆச்சு. இந்த பண ஆசையில் இருக்கும்போது இந்த டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் 10 கோடிக்கு ஒரே ஆர்டர் எனக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கொடுத்தார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். எல்என்டி கூட விலகிட்டாங்க. நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடலில் இருக்கும்போது அழுத்தம் அதிகமாக இருக்கும், உஷ்ணம் குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 100 பார் ப்ரெஷருக்கு அதை கொண்டு போகணும். -20 டிகிரி சென்டிகிரேடுக்கு அந்த திரவ நிலையை வைக்கணும். அந்த நிலையில் அவங்க விஞ்ஞானிகள் என்னென்னலாம் உபகரணங்கள் தாங்கும் தாங்காது என்பதை கொச்சினில் இருக்குது. டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் NPOL என்னுவாங்க, நேவல் ஃபிசிக்கல் ஓஷனோகிராஃபிக் லெபார்ட்டரி. அதில் கான்ட்ராக்டர்கள் அவர்கள் கொடுக்கும் இந்த ஒரு டேங்க்குக்குள்ளே இந்த நிலையை கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்காக அவங்க 17 கம்பெனிகளுக்கு அவங்க டெண்டரை கொடுக்குறாங்க. அதில் நானும் ஒருத்தன். அதில் 3 கம்பெனி தான் நாங்கள் முட்டி மோதிக்கணும். அதில் நான் 10 கோடி கோட் பண்ணி கம்மியாக இருந்ததுனால அது எனக்கு கொடுக்கப்பட்டது. இதில் பண வருமானமே என்னுடைய ஓவர் ஹெட்ஸ் கம்மியாக இருந்ததுனால அதிகமாக இருந்ததுனால நான் உடனடியாக வேறு என்ன இந்த பணத்தை வச்சு பண்ணணும் என்ற ஒரு திட்டம்லாம் போட ஆரம்பித்தேன். எல்லாம் உலக ரீதியான திட்டங்கள். அப்பொழுது தான் ஒரு அலுமினியம் டைகாஸ்டிங் ஃபேக்ட்ரியும் போடலாம் இதில் வர்ற வருமானத்தில், அதையும் ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ராஜெக்டையும் பண்ணிட்டு இருக்கேன். 1996 கிடச்சிது. 1998 இத்தாலிக்கு போயிட்டு ஒரு டைகாஸ்டிங் ஃபேக்ட்ரி, அதில் என்ன பண்ணலான்னா இந்த ஆட்டோ பார்ட்ஸ், 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களுக்கு வேண்டிய காஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கு வேண்டிய ஒரு மிஷினை வாங்கினேன். சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திருமுடிவாக்கத்தில் ஒரு லேண்டை வாங்கினேன். இதெல்லாம் பண்ணி ஃபேக்ட்ரியும் பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ராஜெக்டையும் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் முடிஞ்சிடும். இதை முடிச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கும்போது ஆண்டவர் பிடித்தார். எல்லாம் ஆணவம், கர்வம், அகங்காரம் எல்லாம் அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ராஜெக்டில் அவங்க என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட்டில் 85% கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். இன்ஜினியரிங் முடிச்சு நான் ஒரு 10% அட்வான்ஸில், ஒரு 20% பொருளை கொண்டு வந்தால், ஒரு 50% எரெக்ட் பண்ண, ஒரு 15% ஆக மொத்தம் 85% 8.5 கோடி கொடுக்கப்படும். நாங்கள் கேட்ட எல்லா சூழ்நிலைகளையும் 100 பார் ப்ரெஷர் தாங்கிறது, -20 டிகிரியில் 1 மணி நேரத்துக்கு இருக்கிறது, இது எல்லாத்தையும் நீ காண்பித்தீங்கன்னா மீதி 15% கொடுக்கப்படும். காட்டலன்னா ரிஸ்க் பர்ச்சேஸ் கிளாஸை ஒன்று அவங்க அமல்படுத்துறதுக்கு திணிச்சிருந்தாங்க. காட்டலன்னா 8.5 கோடி திருப்பி கொடுக்கணும். எந்த ஒரு பைத்தியக்காரனும் எடுக்க மாட்டான். ஆனாலும் அந்த காலத்தில் எனக்கு இருந்த இந்த பண ஆசையினால் அதெல்லாம் முடிச்சிடலாம் நினச்சி அதை எடுத்துட்டேன். ஆனால் ஆண்டவர் 1999 அதை முடிக்கக்கூடிய தருவாயில் அதுக்கு ஒரு பிரேக் போட்டார். நான் வாங்கி
கொண்டு வந்து இறக்குமதி செய்து தொழிற்சாலையை கட்டி எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு ஆர்டரும் கிடையாது இந்த அலுமினியம் டை காஸ்டிங்க்கு. இங்கே ப்ராஜெக்டை முடிக்கலாமான்னு பார்த்தா அவ்வளோ பிரச்சனைகள். நான் வந்து ப்ரெஷர் பண்ணும்போது ஃபவுண்டேஷன்ஸ் உடையுது. -20 டிகிரிக்கு கொண்டு போனால் 1 டிகிரி தான் அலோவ் பண்ணுவாங்க. அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் கடவுளை என்னை சந்திக்க வச்சார். அப்போ தான் என்னுடைய முழு உலகமே அழிந்து போகிற ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டேன், தள்ளப்பட்டேன். அப்போ தான் ஆண்டவர் நோக்கி அதிகமாக விண்ணப்பம் பண்ணேன். நான் பிறந்தது கொச்சின், அம்மா அப்பா உயிரோடு இல்லை, என்னை தொழிலதிபராக பார்க்கல. என்னை கொச்சினுக்கு இந்த ப்ராஜெக்டு கொச்சியில் தான் நடக்குது. ஒரு நாள் கூட எங்கள் அம்மா கொண்டு போன அந்த தேவாலயத்துக்கு நான் போனதில்லை. சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, வலக்கரையில் இருக்கும். அங்கே தான் வாஸ்கோட காமா கூட வந்துட்டு போனார் சொல்லுவாங்க. அங்கே ஒரு நாள் ராத்திரி நான் போயிட்டு மன கசந்து அழுதேன். ஆண்டவரே, ஆணவம், அகங்காரம், எல்லாம் பெருமை, மேட்டிமை எது இல்லை சொல்லுங்கள், எல்லாம் வந்தாச்சு. இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்போ தான் வேதத்தை, சங்கீதம் மற்றும் நீதிமொழிகளை தாண்டி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பயத்தினால. அப்போ தான் இந்த 37வது அதிகாரம் எசேக்கியலையும் படித்தேன். உலர்ந்த எலும்புகள். அவர்கிட்டே சொல்கிறேன், ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்புகள் கூட உங்களால் உயிர் கொடுக்க முடியும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க முடியுமா? கூடுமானால் கொடுங்க, நான் திருந்தவனாக இருப்பேன்னு சொன்னேன். 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2 கிறிஸ்மஸ்க்கு 2 நாளுக்கு முன்பாக எல்லாவற்றையும் முடித்து என்னுடைய 1.5 கோடி எடுத்துன்னு வெளியே வர ஆண்டவர் அனுமதித்தார். அது பெரிய சாட்சி எனக்கு. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஆண்டவரை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். யார் இவர்? எங்கேயோ இருக்கார். நம்ம குக்கரில் இடும்போது கேட்குறார். ஆணவ அகங்காரம்லாம் அடங்கும் போது அவர் வெளிப்படுறார். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேதத்தை இன்னும் ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ ப்ராஜெக்டை எடுக்கிறத நிறுத்திட்டேன். டைகாஸ்டிங் ஃபேக்ட்ரி அப்பாச்சி மோட்டர் பைக் சுந்தரம் கிளைட்டனுக்கும் என்ஃபீல்டுக்கும் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். டை அவங்க கொடுத்துருவாங்க, அலுமினியத்தை அவங்க கொடுத்துருவாங்க. நாங்கள் அச்சடித்து லேபர் மாத்திரம் பண்ணிகிட்ருப்போம். அதனால் எனக்கு சமயம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சது. ப்ராஜெக்ட் மாதிரி அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அந்த சமயத்தில் ஆண்டவர் ஊழியத்தின் வழிவாசல்களை திறக்க ஆரம்பித்தார். முதலாவது திறந்தது 1 மாதத்துக்கு ஹகாய்க்காக நான் மாவி, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மாவி தீவுக்கு போயிட்டு ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேன், டீச்சிங். அதன் பிறகு என்னை ஹகாய்க்கு ஃபேக்கல்ட்டியாக மாற்றினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயங்களில் ஓப்பனிங்கும் கிடச்சிது, தேவனை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு. அங்கங்கே போக ஆரம்பித்தேன். அப்படியா போய் கொண்டு இருக்கும்போது முதலாவது மகனை நாங்கள் டாக்டருக்கு படிக்க வச்சோம். இந்த ஆஸ்பத்திரியும் சின்னதாக இருந்தது, ஆண்டவர் பெருசு பண்ணார். முதல்ல நாங்கள் வாடகை இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு ஃப்ளாட்டை வாங்கினோம். அதுக்கப்புறம் சொந்தமாக 2005 ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஆர்கே கண் மருத்துவமனை என்ற ஒரு 20 ரூம் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுறதுக்கு அனுமதித்தார். பெரிய பையனை டாக்டர் ஆக்கினார். அவனுக்கு ஒரு டாக்டர் மனைவியை கொடுத்தார். அவரும் என் மனைவியும் சேர்ந்து அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. 2வது மகனை இன்ஜினியர் ஆக்கணும். அவர் யூஎஸ்க்கு போய் படித்தார். அதுக்கப்புறம் அங்கேயே இன்டெல்லில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் குவால்காம் என்ற கம்பெனியில் சேர்ந்தார். அதன் பிறகு யூஎஸ் வாழ்க்கை 9 வருஷத்துக்கு அப்புறம் பிடிக்கல என்ற ஒரு காரணத்தினால அதே குவால்காமில் அவர் பெங்களூருக்கு மாற்றுதல் வாங்கி இப்போ அங்கே வேலை செய்கிறார். அவர் சிப் டிசைன் ஹார்ட்வேரில் இருக்கார். அப்படியாக ஆண்டவர் அவரை அண்டிக் கொண்ட போது நல்ல விதமாக எங்களெல்லாம் செட் பண்ணி வைத்தார். ஆனாலும் என்னுடைய 2வது மகன், இந்த டைகாஸ்டிங் ஃபேக்ட்ரியில் எனக்கு விருப்பம் இல்லை, அதை நீங்கள் எதாவது விற்றுருங்க, நான் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தான் இருக்க போகிறேன்னு சொன்ன போது நான் யார்கிட்ட கொடுக்கறது என்னும்போது தான் எனக்கு தெரிய வந்தது, உள்ளே வர்றது எளிது, ஆனால் வெளியே போகிறது கஷ்டம். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது வெளியே போனால் எப்படி? என்ன அவர் சொன்னால், ரொம்ப கஷ்டம் தம்பி, ஏன்னா நீங்கள் இட்டால் ப்ரெஸ் என்ற ஒரு பெரிய ஹைடெக் மிஷின் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, அதை நான் விற்க போகிறேன்னு பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சுந்தரம் கிளைட்டன்லேருந்து உங்களுக்கு யாரெல்லாம் தொழில் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் தொழில் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க. ஏன்னா நீங்கள் விருப்பம் இல்லைன்றது தெரிய வந்துடும். உங்கள் தொழிலாளர்களே உங்களுக்கு எதிராக கொடி பிடிப்பாங்க. அதனால் நீங்கள் வெளியே போகிறது கஷ்டம்னு சொல்லும்போது தான் அதனுடைய பாரத்தை நான் உணர்ந்தேன். அப்போ அவர்கிட்டே கேட்டேன், யாருங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னப்போ அவர் சொன்னார், உங்கள் இயேசுநாதன் தான்ப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இது ரொம்ப கடினமான காரியம், மிஷினை விற்றுட்டு
பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறது எளிதான காரியமே இல்லை அண்ணும்போது அதற்கு முன்பாக தான் இந்த ரிசெஷனும் வந்தது 2008. ஆட்டோ ரிசெஷன். எல்லாருக்குமே வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. அந்த சமயத்தில் அவ்வளோ நெருக்கம். ஒவ்வொரு மாதமும் 4-5 லட்சங்கள் செலவாக இருக்குது. ஒன்று வேஜஸ் கொடுக்கணும், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டியே 2 லட்சம் மினிமம் கட்டணும், ஃபிக்ஸட் சார்ஜஸ் எல்லாம் இப்படி இருக்கும்போது எனக்கு வழியே தெரியல. இது என்ன? அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவரை பிடிச்சிருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த கஷ்டத்துலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்னு தெரியல, எவ்வளோ நாளைக்கு இந்த பணத்தையும் கொடுத்து இந்த நிறுவனத்தை மிதக்க வைக்க முடியும்னு தெரியல நீட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் பாண்டி பசார் ரோட்டில் ரொம்ப மன அழுத்தத்தோடு நடந்து போயிட்டு இருந்தேன். நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பாலாஜி பவன் கிட்ட தாண்டி போகிறேன். ஆண்டவர் சின்ன ஒரு சத்தத்தின் மூலமாக காதேஷ் பார்னியா சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. இது எங்கேயோ கேட்டிருக்கனே, பைபிளில் எங்கேயோ கேட்டிருக்கனேன்ட்டு நான் நடக்கிறேன், ஆனால் எங்கேன்னு தெரியல. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், அப்போ அங்கேருந்து தான் மோசே 12 ஒற்றர்களை அனுப்புனான்றார். ஆஹா, வேதத்தில் போய் நம்ம பார்க்கணும் சொல்லிவிட்டு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நான் தான் கஷ்டத்தில் இருக்கனே, ரிசெஷனில் போயின்னு இருக்கனே சொல்லிட்டு அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனப்போ ஆண்டவர் என் இடத்தில் பேசினார். ஏன்பா நீ அந்த 10 ஒற்றர்கள் மாதிரி இருக்க, ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் நீ கேலப் அண்ட் ஜோஷுவா மாதிரி இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு என்று கேட்டார். அப்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது, ஆஹா, நான் நம்பிக்கை இழந்தவனாக இருக்கேன், ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு நடந்து போனேன். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தவொடனே எபனேசர் என்று சொன்னார். இதுக்கும் எனக்கு புரியல, இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே, எங்கன்னு தெரியல என்று சொல்லி நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஜமீன் பல்லாவரத்தில் நான் சபைக்கு போயிட்டு செய்தி கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அங்கே பாடின பாட்டை நினைவு ஊட்டினார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்னு சொல்கிற பாட்டை சொல்லிவிட்டு அந்த சரணத்தை கொண்டு வந்து எபனேசரே எபனேசரே இதுவரையில் உதவினீரேன்னு ஞாபகப்படுத்தினார். அது ஞாபகப்படுத்தின உடனே நான் சொல்கிறேன், ஆமாம் உதவினீர். அப்போ கேட்குறார், உன் வயசு என்னப்பான்னு கேட்குறார். அப்போ எனக்கு வயசு 58, கடவுள் கிருபையினால இன்றைக்கி 73. 58 வயசு வரைக்கும் நான் பார்த்துட்டனே, இனிமேல் பார்த்துக்க மாட்டேனான்னு கேட்டார். என்னுடைய எல்லா கவலைகளும் அன்றைக்கி போச்சு. சரி, இன்றைக்கி இவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் வருங்காலத்தில் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்ச காலம் கழித்து காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், குழிகளை விட்டு நீர் நிரம்பும் என்ற ஒரு வசனத்தை ஒரு 7-8 பாஸ்டர்கள் மூலமாக எஸ்எம்எஸில் ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக எனக்கு அனுப்பினார். எனக்கு ஒன்றுமே விளங்கலை. இது என்னது, காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், குழிகளை விட்டு என்ன சொல்கிறாருன்னும் போது இதை ஒருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது அவர் சொன்னார், ஐயா உங்ககிட்ட 2 மெஷின் இருக்குது, ஒரு மெஷினை நீங்கள் பழுதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை சரி பண்ணணும்னு சொல்கிறார். நான் சொன்னேன், அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்னு சொன்னேன். ஐயா, பள்ளம் நோண்டலன்னா தண்ணி வந்தாலும் ஓடிடும் ஐயா. இப்போ ரெசெஷனில் இருக்கீங்க, ரெசெஷன் எப்போ முடியும்னு தெரியாது. ரெசெஷன் முடியும் போது ஆர்டர்கள் அதிகமாக வரும்போது பழுதடைந்த ஒரு மிஷினை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஸோ ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாறும்னு சொல்கிறார். நீங்கள் தைரியமாக இந்த பழுதான மிஷினை சரி பண்ணுங்கள், செலவை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த பழைய மிஷினை ஒரு 7 லட்சத்துக்கு செலவு பண்ணி நான் புதுப்பித்தேன். புதுப்பித்து முடிக்கும்போது எப்படி அவர் சொன்னாரோ அதே போல் ரிசெஷன் முடிந்தது. எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு எனக்கு போட்டுக்கொண்டு உனக்கு போட்டுக்கொண்டுன்னு வந்தாங்க. அப்போது இந்த ஹீரோ குரூப் பண்ணுறவங்களும் வந்தாங்க. அவங்க சவுத்தில் அவங்களுடைய தொழிற்சாலை நிறுவனம்னு நினச்சிட்டு முதலாவது அவங்க சர்க்கம் என்ற ஒரு தொழிற்சாலை அணுகியிருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் காஸ்டிங் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ சர்க்கமும் ஹீரோ குரூப்பை சேர்ந்து என்கிட்ட ஐயா உங்கள் தொழிற்சாலை அப்படியே வெட்லீஸ் கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு மிஷினுக்கு சேர்த்து ஒரு ரெண்ட்டு கொடுத்துட்றோம், 3 வருடங்கள் கழித்து உங்களுடைய மிஷினை நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் உங்கள் தொழிற்சாலையை நீங்கள் வாடகைக்கு விட்டுடலாம், நீங்கள் ஃப்ரீயாகிடலான்னாங்க. இது இறைவனால் அல்லாமல் வேறு எந்த ஒரு நிலையிலும் அது
முடியாத ஒரு காரியம். நம்மக்கிட்டேயே நம்ம வெட்லீஸ் வாங்கி நமக்கு ஒரு வருமானத்தையும் கொடுத்து பழைய மிஷினையும் வாங்கி அதுக்கும் பணத்தை கொடுத்து அதன் பிறகு அதன் மூலமாக ஒரு வாடகையும் ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். என்னுடைய எல்லா தொழிலாளர்களையும் அவங்களே எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அந்த பலுவும் எனக்கு இல்லாமல் போச்சு. பெரிய அற்புதத்தை ஆண்டவர் 2010 எனக்கு செய்து கொடுத்தார். ஆக மொத்தம் 1992 2010 வரைக்கும் ஒரு பாதி காலம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாகவும் மீதி ஒரு 10 வருடங்கள் தொழிற்சாலை நடத்தினவனாகவும் என்னை எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டார். எப்படி சாலமோன் ராஜாவுக்கு எல்லாம் இருந்ததோ, யூத் இருந்தது, பணம் இருந்தது, வசதிகள் இருந்தது, அதுபோல் என்னை ஆரம்பத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகத்திலையும் ஒரு 12 வருட காலங்கள் தனியார் உத்தியோகத்திலையும் அதன் பிறகு ஒரு 10 வருடங்கள் சொந்த தொழிலில் ப்ராஜெக்ட்லேயும் அதுக்கப்புறம் ஒரு 10 வருடங்கள் இந்த மாதிரி தொழிற்சாலை நடத்துறதுலையும் பண்ணிவிட்டு அந்த 10 வருடங்களில் 5 வருடங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறதுலையும் இதுலேயும் வச்சு என்னை வெளியே கொண்டு வந்தார். அதன் பிறகு ஆஸ்பத்திரி பார்த்துக்கிறது, இந்த ரெண்டில் பார்த்துக்கிறது, ஆண்டவர் வழிவாசல் அப்படி திறந்து கொடுத்தார். இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது அவ்வளோ அழுத்தம். டைஸை கொடுப்பாங்க, நாங்கள் அச்சடிச்சு கொடுக்கணும். நான் செய்தி கொடுக்க போகும்போது ஒரு ஃபோன் வரும், எங்களுக்கு வேண்டிய டைஸ் எல்லாம் பாகங்கள்லாம் கொடுக்கல உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து, அதனால் நாங்கள் டை எடுத்துக்க போகிறோம் நல்லா சொல்லுவாங்க. எனக்கு அங்கே போய் செய்தி கொடுக்க கூட முடியாது, அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அன்றைக்கி தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தையும் காட்டினார், இன்னும் கூட மறக்க முடியாது. ஒரு செஸ் போர்டை காட்டுறார். செஸ் போர்டை காட்டிட்டு அதில் ஒரு பான் சிப்பாய் தனியாக நிற்கிது. அதை காட்டிட்டு சொல்கிறார், நீ தான் அதுன்றார் சொப்பனத்தில். எனக்கு புரிஞ்சுது. என்ன சொல்கிறார், நீ ரொம்ப வீக்கானவன்ப்பா, உன்னுடைய சுந்தரம் கிளைட்டன் உன்னை கட் பண்ண முடியும், தொழிலாளர்கள் கட் பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டி பவர் போச்சுன்னா கட் பண்ண முடியும், ரிசெஷன் கட் பண்ண முடியும், உன்னால் எங்கேயுமே போக முடியாது, எல்லாரும் உன்னை கட் பண்ணலாம், நீ ஒரு இடம் தான் நகர முடியும், அப்படி இருக்க நீ என்னாரு. ஆமான்ட்டு நான் அப்படி சோர்ந்து போயிருக்கும்போது கடவுள் சொல்கிறார், என் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இரு, ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன், நீ அப்படியே இரு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த சைடில் வச்சுட்டு உன்னை குவீனாக மாற்றிடுவேன். குவீனாக மாற்றினா நீ எங்கே வேணாலும் ஓடலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடலாம், அது ஒரு காலம் வரும், நான் பண்ணித்தரேன். அது இன்றைக்கி வந்திருக்கு எனக்கு கடவுள் கிருபையினால். இன்றைக்கி நான் இருக்கிற இடத்துல ஆஸ்பத்திரிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நான் பார்த்துக்கிறேன். யாரையோ மாடையும் ஆட்டையும் மேய்க்க வச்சு பாலை மாத்திரம் கறந்து என்கிட்ட கொடுத்துட்றார். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என் தொழிற்சாலையை வாடகைக்கு விட்ட பிறகு அவங்க அதை கஷ்டப்பட்டு ஓட்டி எனக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க. பாலை மாத்திரம் நான் குடிச்சுட்டு அவர் கொடுக்குற ஊழியத்துக்காக இங்கேயும் எங்கேயும் ஓடின்னு இருக்கேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதில் நம்மளுடைய வாழ்க்கையில் பயணம் மேலே கீழே போகும். ஆனாலும் 8:28 சொன்னது போல் எனக்கு இந்த நிறுவனத்தை ஒப்படைக்கும் போது ஒரு பெரிய பாரமாக இருந்தது. ஆண்டவர் இந்த தொழிற்சாலை என்கிட்ட கொடுத்துருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாரு, அதில் சிந்தனை வேர்வின் மூலமாக தானே இந்த தொழிற்சாலை வந்தது, இதை எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கலாமா எல்லாம் இருக்கும்போது சவுந்தரபாண்டியன் என்கின்ற ஒரு மிஷினரி மூலமாக நாங்கள் ஒரு ப்ரேயர் வாக்கு வந்தோம். ஃபேக்ட்ரியை சுற்றி வரும்போது 7 முறை சுற்றணும். 5ஆவது முறை சுற்றும்போது அவர் ரோமர் 8:26-28 சொல்கிறார், ஏழினார். அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சரி, இந்த 7வது ரெண்டை முடிச்சுட்டு போய் உட்காந்து பார்ப்போன்ட்டு பார்க்கும்போது, உனக்கு எது தேவைன்னு தெரியாத போது ஆவியானவர் தாமே பெருமூச்சுக்களோடு உங்களுக்காக விண்ணப்பம் செய்வார், அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்ன்றது 8:28 இருந்தது. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு நன்றாக பேசினார். அப்பா, இந்த நிறுவனத்தை நீ ஒப்படைச்சிடு, நான் உன்னை வேறு விதத்தில் உபயோகப்படுத்த போகிறேன். அதனால தான் இந்த காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் சொன்னதுக்கு அப்புறமா இதோ ஒரு புதிய காரியத்தை தொடங்குகிறேன், நீ அறியாயா என்னிட்டு இன்னொரு வசனத்தை அடிக்கடி கொடுத்துட்டு இருந்தார். அந்த புதிய காரியம்தான் என்னை வெளியே எடுத்து விட்டுட்டு, எல்லாருமே ஒரு கப்பல் போகும்போதுங்க பாருங்கள், மாலுமி எல்லாரும் இருப்பாங்க, கேப்டனும் இருப்பார். அந்த கப்பல் முழுக போகுதுன்னா அந்த கப்பலோடு சேர்ந்து எல்லாரும் முழுகணும். அப்படி தான் நான் இருந்தேன் அந்த ஃபேக்ட்ரியில், எல்லாருமே மூழ்கி இருக்கணும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்னை மாத்திரம் லகுவாக எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த கப்பலை எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து
அந்த மூட்டையை நீ சுமப்பா, என் குழந்தைக்கு நீ பாலை மாத்திரம் கொடு அன்னிட்டு என்கிட்ட இந்த ஊழிய வாசல்களில் அழைப்பு கொடுத்துருக்கார். ஸோ ஒரு மாதத்துக்கு பல முறை நான் பாஸ்டர்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர்கள் மத்தியிலும் ஆலயத்திலையும் போயிட்டு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஆண்டவர் வித்தியாசமான முறையில் சொல்லிக் கொடுப்பார். அப்பா, நன்மை தீமை அறிகிற அறிவு இல்லைன்னா உன்னால் அரசாள முடியாது. சாலமன் ராஜா என்ன கேட்டார்? இந்த 1 ராஜாக்கள் 3:8-9 சொல்லுவார், இந்த திரளான ஜனங்களை நான் ராஜபால்யம் பண்ணணும்னா அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும், நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கிற இருதயத்தை தாரும் பண்ணுவார். ஏசாயா 1:15-14 சொல்லுவார், நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இதெல்லாம் எப்படி நன்மை தீமை தெரியாமல் வரும்? மனுஷங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? மீகா 6:8 சொல்லுவார், மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கேட்கிறார். ஸோ அதிலேருந்து எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கள ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமோ அதே போல் ஆண்டவர் நம்மளை இந்த பூமி என்ற ஸ்கூலுக்கு அனுப்புகிறார். அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரணும் என்றதை வாஞ்சிக்கிறார். அந்த நீதி, நேர்மை, நியாயம், பயம், அன்பு, பணிவு இதெல்லாம் வரணும்னா இது அவரால் சொர்க்கத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்காக படிப்படியாக ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறார். ஆபிரகாம் யூஸ் பண்ணுறார். அவர் 18 ஆதியாகமத்தில் சொல்லுவார், என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு இதை மறைப்பேனோ, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் பிள்ளைகளுக்கும் கர்த்தரின் வழிகளை காத்து நடவுங்கள் என்று சொல்லுவான் அல்லவான்வார். பேதுரு மூலமாக சொல்லுவார் கொர்னேலியஸ் வீட்டில். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று இன்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் என்பார். அதே போல் கடைசியில் ஆண்டவர் நம்மளெல்லாம் எங்கே எடுத்து போய் நிற்க வைக்க போகிறார்னா, அவருடைய மகனுடைய அரியாசனத்தில் போய் உட்கார வைக்க போகிறார். இதை வெளிப்பாடு புஸ்தகம் 3:21 அழகாக சொல்லுவார். இயேசுநாதரே சொல்லுவார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார அருள் செய்வேன் என்று சொல்லுவார். அப்போ ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு இடத்துல அனுப்பணும். பயிலுவிக்கணும்னா இங்கே தான் பயில முடியும். ஸோ இங்கே அனுப்பியிருக்கார். நம்மெல்லாம் எல்லாத்தையும் ஜெயிக்கணும். முதல்ல ஜெயிக்க வேண்டியது பாவம். அதை தான் 1 யோவான் 3:4 சொல்லுவார், கற்பனைகளை மீறுவதே பாவம்னு சொல்லுவார். ஸோ அண்ட் ஆதியாகம் 4:5-6-7 சொல்லுவார், காயினை பார்த்து, உன் மகன் அடியேன் வேறுபட்டது, நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்று சொல்லுவார். ஸோ கர்த்தன் பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்து அவருடைய கிருபையினால் நம்மளை அங்கே கொண்டு போகிறார். பவுல் மூலமாக சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டாய், இது உன்னால் உண்டானதில்லை, கிரியினால் உண்டானதில்லை என்னும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, விசுவாசம், என்னுடைய பாவத்துக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதை நான் விசுவாசிக்கணும். கிருபை என்ன, இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் என்ன, ஒருத்தர் ஸ்கூலை கட்டியிருக்கணும், ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு நீட் தேர்வை பாஸ் பண்ணணும், ஒருத்தர் ஃபீஸை கட்டணும், நம்ம படிக்கணும். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இந்த ஸ்கூலையும் நான் தான் கட்டிட்டேன், ஆவியானவர் மூலமாக நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஃபீஸை என் குமாரனுடைய ரத்தத்தை வச்சு கட்டிட்டேன், கடைசியிலே நீங்கள் படித்து முடித்த உடனே அங்கே போகிறதுக்கு நானே கொண்டு போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நன்மை செய்ய படி, என்னுடைய குமாரனை போல இருக்க படி. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் பொறுப்புகளை அங்கே வைக்க போகிறேன். ஏனென்றால் வெளிப்பாடு புஸ்தகம் 3:12 சொல்லுவார், ஜெயங்கொள்கிறவனோ அவனை என்னுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்றார். நல்ல நல்ல பொறுப்புகளை கொடுக்க போகிறார் நித்தியத்திலே. அதுக்கு இங்கே நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அதற்கு நம்மை தேர்வு செய்து விட்டார். எப்போ நம்ம மனம் திரும்புகிறோமோ அப்போவே நம்மளை சேர்ந்து கொண்டார். இப்போ நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாகணும். சும்மா அவரை நேசிக்கிறோன்னு சொல்ல முடியாது, விசுவாசிக்கிறோன்னு அடங்கிட முடியாது, சிஷ்யனாகணும். அதனால தான் அவர் யோவான் 8:31-32 சொல்லுவார், அப்பா விசுவாசிகளாக மாத்திரம் நிற்காதீங்க, சிஷ்யராகுங்கன்னு சொல்லுவார். மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் உலகமெங்கும் போய்
எல்லாரையும் நான் சொன்ன எல்லா கட்டளைகளும் அவர்கள் கை கொண்டு சிஷ்யராகும்படிக்கு அவர்களுக்கு போதகம் செய்யுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் போதியுங்கள் என்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 8:29 ரோமரில் சொன்னது போல, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறிக்கிறார். நம்மெல்லாம் முன்னாடி குறிச்சிருக்கார். ஏன்னா யாரெல்லாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு படிச்சுட்டு வருவாங்கன்றது அவருக்கு தெரியும். அதற்காக நமக்கு போதிக்கிறார். நம்மளும் நல்லா படிக்கணும். நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஏசாயா 1:15-16, 7:14-15 ஏசாயாவில் சொல்வார், அந்த பிள்ளை, அதாவது இயேசுநாதன், நன்மையை தெரிந்து கொள்ளவும் தீமையை நிராகரிக்கும். அதுதான் நம்மளுடைய சிலபஸ். நமக்கு நன்மை தெரியும், தீமை தெரியும். அதில் நம்ம நன்மையை தெரிந்து கொள்ளணும், தீமையை நிராகரிக்கணும். உல்டா புல்ட்டா பண்ணும்போது மனம் திரும்பி அவர் காலை பிடிச்சிக்கணும், ஆவியினால் நிரம்பணும், ஜப வாழ்க்கையில் பலப்படணும். அவர் நமக்காக இட்ட ஓட்ட பந்தயத்தில் நல்லபடியாக ஓடி அவர் நமக்காக கொடுத்துருக்கிற பொறுப்புகளை வகிக்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். இதுக்காகத்தான் அப்பா தன்னுடைய பிள்ளையினுடைய ரத்தத்தை சிந்துகிறார். இதை என்னைக்கு அவர் தீர்மானிக்கிறார்னா, உலகம் உருவாவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கிறார். 2 இடத்துல சொல்கிறார், நீங்கள் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எபேசியர் 1:4 சொல்வார். ஆனால் ஆட்டுக்குட்டியை அடிக்கிறதுக்கு அவர் திட்டம் போடுறது உலகம் உருவாவதற்கு முன்பாக. அதை அவர் 1 பேதுரு 1 18, 19, 20 அழகாக சொல்லுவார். பொன்னினாலும் மென்னியிலாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவராக இருந்து இந்த கடைசி காலத்திலே உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கிருபையை பவுல் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். யோவான் மூலமாக நமக்கு கொடுக்க இருக்கும் பொறுப்புகளை குறித்து தெரிவிக்கிறார். மத்தேயின் மூலமாக நீதிபரராக வாழ வேண்டும், உங்களுடைய நீதி பரிசேயர் நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள், மத்தேயின் மூலமாக தெரிவிக்கிறார். பேதுருவின் மூலமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று 1 பேதுருவின் மூலமாக விளைவிக்கிறார். ஸோ அப்படியாக நமக்கு எப்படி ஒரு பாடத்திலே பல சப்ஜெக்டுகள் இருக்கிறதோ, கணிதம், விஞ்ஞானம், சரித்திரம், அதுபோல் அன்பு குறித்து ஒரு படிப்பு, கிருபை குறித்து ஒரு படிப்பு, நீதியை குறித்து ஒரு படிப்பு, எல்லாவற்றுக்கும் ஒன்றை ஒன்று கொடுத்து முழுமையாக வேதத்திலே தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் பயின்று அவருடைய குமாரன் சாயலுக்கு வந்து நமக்கு கொடுக்கும் பொறுப்புகளை அங்கு வகிக்க இங்கு நாம் படிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் கொண்டு வந்தார் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். சோர்ந்து போக்கி விடக்கூடாது. தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், பெருமைகள் வரலாம். ஆனாலும் அவருடைய கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார். இப்பொழுது இந்த சாட்சி கேட்ட உங்களுக்காகவும் இதை நடத்தி கொடுத்த தானியேல் ஐயா அவர்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தாவே, இம்மட்டுமாக அடியானை மறைத்து நீர் வெளிப்பட்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சித்த கிருபையப்பா. நாங்கள் விலகி போனாலும் அருகில் வந்து காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் தேடுவது போல தேடி அடித்து உதைத்து அன்பினால் பாராட்டி கட்டுகள் காயங்கள் மீது போட்டு கொண்டு வந்து நல்ல ஒரு நிலையிலே நிறுத்துகிற உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் இது உற்சாகமாகவும், கர்த்தாவே உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் அதிகமாகவும், தானியேல் ஐயாவுக்கு இன்னும் பல சாட்சிகள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. கர்த்தாவே, உமக்கு எங்களை எல்லாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்ததில் ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு, திட்டங்கள் உண்டு. அதை நிறைவேற்ற நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்தியும். தானியேல் அவருடைய இந்த ஊழியத்தை நீர் பெருகப்படுத்தும், மகிமைப்படுத்தும். இன்னும் பல ஆத்துமாக்கள் கொள்ளைப்பொருளாக கொண்டு வர கர்த்தாவே, இம்மையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் மறுமையில் பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லாம் இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென்.